இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 27 அதிகாரம் 34 வசனம். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து ஆசீர்வாதத்தை கேட்டு போராடி பெற்றுக்கொண்ட மனிதர்களை குறித்து நாம் தியானித்தோம். யாக்கோபை குறித்து நாம் தியானித்தோம். இன்னும் கூட யாபேஸ் ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதத்தை ஜெபித்து அவர் கேட்டு பெற்றுக்கொண்டார். இன்னும் கூட ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இன்னும் தன்னுடைய பெற்றோரிடத்திலே, தகப்பனிடத்திலே ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த அக்சாலை குறித்து நாம் தியானித்தோம். இப்படியாக ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மக்களை நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் ஆண்டவரிடத்திலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். மட்டுமல்ல, நாம் என்ன செய்யக்கூடாது? அலட்சியமாக இருந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போகிறவர்களாக நாம் காணப்படக்கூடாது. இந்த ஏசாவை குறித்து நாம பார்க்கிறோம். இந்த ஏசா யாக்கோபுடைய மூத்த குமாரன். தகப்பனுக்கு உரிய அந்த சேஷ்ட புத்திர ஆசீர்வாதம் இந்த மூத்த குமாரன் ஆகிய ஏசாவுக்கு உரியது. ஆனால் அந்த ஏசா என்ன செய்தான்? ஒருவேளை பயற்றும் கூழுக்காக, ஒருவேளை சாப்பாட்டுக்காக, பசி நிமித்தமாக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணுகிறதை நாம பார்க்கிறோம். இந்த ஆதியாகமம் 27 அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். அவன் வேட்டையாடி களைத்து போய் வருகிற சமயத்திலே தன்னுடைய சகோதரன் அங்கே கூழ் காய்ச்சுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அந்த கூழை கேட்கிற பொழுது, உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போடுன்னு சொன்ன உடனே அலட்சியமாக அதை என்ன செய்கிறான்? விற்று போட்டு அவனிடத்திலே கூழ் வாங்கி குடிக்கிறதை நாம பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த யாக்கோபு தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி, ஏசா போல ஏமாற்றி அந்த மூத்த மகனுக்குள்ள ஆசீர்வாதத்தை, சுதந்திரத்தை எல்லாம் என்ன செய்கிறான்? அந்த யாக்கோபு பெற்றுக்கொள்ளுகிறதை நாம பார்க்கிறோம். அந்த தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கை ஏமாற்றி ஏசா போல அவர் என்ன செய்கிறார்? நடித்து ஏசாவுக்குள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறதை நாம பார்க்கிறோம். அந்த ஏசா வேட்டையாடி சமைத்து தகப்பனுக்கு ருசியாக ஆகாரத்தை கொண்டு வந்து அவர் கொடுக்கிறார். அந்த தகப்பனிடத்திலே கொடுக்கிறார். நீர் எழுந்திருந்து என்னுடைய இந்த நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசித்து நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிற பொழுது அங்கே ஈசாக்கு அங்கே நடுங்கி திகைக்கிறார். நீ வருவதற்கு முன்பாக எல்லாவற்றையும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, நான் யாக்கோபை ஆசீர்வதித்து விட்டேன், எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு கொடுத்து விட்டேன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்று சொல்கிறார். தகப்பனுடைய வார்த்தைகளை அந்த ஏசா கேட்ட பொழுது அவர் நம்ம வாசிக்கிறோம், மிகவும் மனங்கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி அலறுகிறார் உரத்த சத்தமிட்டு, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும். எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை! பெற்ற தகப்பனிடத்துல ஆசீர்வாதத்தை கேட்டு அலறி கதறி அழுகிற ஒரு சூழ்நிலையிலே பார்க்கிறோம். தகப்பனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைக்கு உண்டு. ஆனால் இந்த ஏசாவினுடைய அலட்சியத்தின் நிமித்தமாக சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து விட்டார். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விட்டதை நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்னும் கூட கீழ்கண்ட பகுதியில நிறைய இடத்துல பார்க்கிறோம். இந்த ஒரே ஆசீர்வாதம் தான் நம்ம இடத்துல உண்டா? வேற ஒரு ஆசீர்வாதமும் இல்லையா? எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம். மிகவும் ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலையிலே ஏசா காணப்படுகிறதை நாம பார்க்கிறோம். வாழ்க்கையிலே அலட்சியம், தனக்கென்று கொடுத்த விசேஷித்த ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணி எல்லாவற்றையும் இழந்து போகிறதை நாம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகக்கூடாது. நம்முடைய அலட்சியத்தினால, நம்முடைய நிர்விசாரத்தினால, அசதியினால, சோம்பேறித்தனத்தினால கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு காலத்துல நம்ம மனஸ்தாபப்பட்டு, ஐயோ நான் எல்லாத்தையும் இழந்துட்டேனே, என்னுடைய பாவத்தினால, நான் செய்த தவறுனால எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே என்று சொல்லி நம்ம வருத்தப்படுறதுனால பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. நம்ம எபிரேயர்ல வாசிக்கிறோம். அந்த யாக்கோபை குறித்து நாம எபிரேயர் புஸ்தகத்திலே நாம வாசிக்கிறோம். ஒருவனும் வேசி கள்ளனாயும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நமக்கு ஒரு எச்சரிப்பாக ஏசாவின் வாழ்க்கை
இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை போஜனத்துக்காக, ஒருவேளை ஆகாரத்திற்காக எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைகள் எவ்வளவோ தன்னுடைய சாப்பாட்டை எல்லாம் இழந்து அவங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்க உபவாசம் இருந்து 40 நாட்கள் புசியாமல் குடியாமல் எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனா இந்த ஏசா ஒருவேளை போஜனத்துக்காக, நாமளும் கூட அற்ப ஆசைகளுக்காக, அற்ப சுகத்துக்காக, அற்ப இன்பத்துக்காக நம்ம நிறைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போக கூடாது. நமக்கு ஏசா ஒரு எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் ஆகாதவன் என்று என்ன செய்யப்பட்டான்? தள்ளப்பட்டான். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். அதுக்கப்புறம் அவன் என்ன செய்தான்? கண்ணீர் விட்டு கதறி அவன் மனமாறுதலை பார்க்க அங்க ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. எல்லாம் என்ன செய்துட்டு அவனை விட்டு போய்விட்டது. நமக்கு எச்சரிக்கையாக ஏசாவின் வாழ்க்கை நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையின் காலத்துல நமக்கும் இதே மாதிரி எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நல்ல அருமையான ஆலயம் நமக்கு இருக்கிறது, நல்ல ஆராதனை இருக்கிறது, விலையேற பெற்ற வேத புத்தகம் நமக்கு இருக்கிறது. ஏசாவை போல நம்ம அலட்சியம் பண்ணுகிறோம். அந்த ஒருவேளை போஜனம், அற்ப இன்பம், அற்ப சுகம், அற்ப ஆசை, இச்சைகள், அதற்காக நம்ம என்ன செய்கிறோம்? இதெல்லாம் அசட்டை பண்ணுகிறோம். பிற்பாடு ஒரு நாள் அவன் என்ன செய்கிறான்? ஆசீர்வாதத்தை தேடி அலைகிறான். இருக்கதை விட்டுட்டு அதுக்கப்புறம் தேடி அலைகிறான். அது அவனுக்கு என்ன செய்யல, கிடைக்கல. நாமும் அப்படித்தான். நமக்கு எச்சரிக்கை. எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிருபையின் காலத்துல எவ்வளவோ ஜெபிக்கிற நேரத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல சரீர சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம அலட்சியம் பண்ணி அற்பமாய் எண்ணி உதாசீனப்படுத்தும் போது நமக்கு ஒரு காலத்துல நம்ம ஆசீர்வாதத்தை தேடி நன்மையை தேடினால் எல்லாம் நம்மை விட்டு கடந்து போகக்கூடிய காலம் ஒன்று வரும். எனவே ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகக்கூடாது. ஏசாவை போல சீர்கெட்டவனாய் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். வேதத்துல எத்தனையோ பேர் ஆசீர்வாதத்தை கேட்டு தேடி பெற்றுக்கொண்டவர்களும் உண்டு, ஆசீர்வாதத்தை இழந்து போனவனும் உண்டு. ஏசாவை போல நாம் இராதபடிக்கு எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும், ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தரிடத்திலே கேட்டு நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். கொடுத்த கிருபைகளை நாம இழந்து போகக்கூடாது. நம்முடைய நேரத்தை செல்போன்லயோ இன்னும் வீணான காரியங்கள்ல நாம தலையிட்டு வீணானவைகளை பேசி வீணானவைகளை சிந்தித்து நமக்கு கொடுத்த கிருபையை நம்ம இழந்து போகாதபடி நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். நாமும் கூட ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கொடுத்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எச்சரிப்பின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசாவை போல நாங்கள் சீர்கெட்டவர்களாய் இராதபடிக்கு ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்களும் ஆண்டவரே பிற்பாடு கண்ணீர் விட்டு தேடி அதை ஏசா பெற்றுக்கொள்ளாதது போல எங்கள் வாழ்க்கையை வீணாக்காதபடி, அற்ப சுகத்துக்காக அற்ப காரியங்களுக்காக கிருபையை விட்டு விடாதபடி, இழந்து விடாதபடி ஆண்டவர் எங்களை காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.